ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிறது தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இப்போ பிகினர்ஸ்க்கு தேவையான பேசிக் ரெசிபீஸும் மாடர்ன் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சமைக்கலாங்கிற வீடியோஸும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இங்க நவம்பர் மாசமே கிறிஸ்மஸ் களை கட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாரும் மாலுக்கு கடைகளுக்கெல்லாம் போறது, கிஃப்ட்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் தேங்க்ஸ் கிவிங் வரும்போதே இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு பண்டிகைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த டைம்லயே வாங்கிடுவோம். ஊருக்கு அனுப்ப வேண்டிய கிஃப்ட்ஸையும் ஒரு மாசம் முன்னாடியே அனுப்பி வச்சிருவோம். டிசம்பர் 1 வரும்போதே நம்ம இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிடுவோம். இந்த கிறிஸ்மஸ் வில்லேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் தான் இந்த கிறிஸ்மஸ் குடில் அப்படிங்கிற நேட்டிவிட்டி சீனை செட் பண்ணுவோம். இந்த பொம்மை வீடுகள் மாதிரி சின்ன சின்னதா இருக்கு இல்லையா, இந்த வீடுகள் எல்லாமே ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு கிராமத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய அமெரிக்கன் கிராமங்கள் இருக்கும். அப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவோட நாள் வந்துட்டு டிசம்பர் 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் மரத்தை வச்சிடுவோம். இந்த கிறிஸ்மஸ் மரத்துல அலங்காரத்துக்காக நிறைய இந்த குண்டு குண்டு பல்ப் மாதிரியா தொங்குது இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அதாவது ஜீசஸோட மூதாதையர்களை வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற இந்த 6ஆம் தேதி தான் பார்த்தோம்னா நம்ம இந்த நேட்டிவிட்டி சீன் அப்படிங்கிற மாதா வந்து இந்த மாட்டு தொழுவத்துல ஜீசஸ் பிறக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. மாதாவும் செயின்ட் ஜோசப்பும் அப்படிங்கிற சீனையும் நாங்க வந்துட்டு செட் பண்ணுவோம். நம்ம ஊர்ல ஸ்டார் தொங்க விடுவோம் இல்லையா, அது மாதிரி இங்க ஸ்டார்ஸும் தொங்க விடுவோம். இந்த அலங்காரங்கள் மாதிரியே இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரும் ரொம்ப முக்கியமானது. இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கு பேரு ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். இந்த ஸ்டார் தான் ஜீசஸோட பிறப்பை குறிக்குது. அதே சமயம் 3 ஞானிகள், அதாவது 3 ராஜாக்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 3 பேரையும் இந்த ஸ்டார் தான் நின்று கைட் பண்ணி ஜீசஸ் பிறந்திருக்க இடத்த காட்டி கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஸ்டாரை ஹோப் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனித குலத்தோட நம்பிக்கை நட்சத்திரமா இந்த ஸ்டார் கருதப்படுது. இதே மாதிரியே சர்ச்சிலையும் வந்துட்டு இந்த மாதிரி சீன் எல்லாம் செட் பண்ணுவாங்க. டிசம்பர் 1 வாரத்துல உள்ள ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தவக்காலம் அப்படிங்கிற டைம் வந்து தொடங்கிரும். அப்போ வந்து சர்ச்ல வந்துட்டு பர்பிள் கலர்ல உள்ள கேண்டில் ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும்போது பிங்க் கலர்ல உள்ள கேண்டிலை ஏத்துவாங்க. நாங்க இந்த டிஸ்பிளேல இருக்கல இந்த சின்ன சின்ன வீடு மாதிரி உள்ள எல்லா பொருட்களையுமே மோஸ்ட்லி வால்மார்ட்ல தான் வாங்கி சேர்த்தோம். இது வந்து நாங்க நிறைய வருஷமா வாங்கி சேர்த்தோம். அதனாலதான் இந்த மாதிரி நம்மளுக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி உள்ள கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ், அந்த கிறிஸ்மஸ் வில்லேஜ் உள்ள டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு செப்டம்பர் 1 வீக்ல இருந்தே அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கடைக்கு போகும்போது இந்த மாதிரி உள்ள ஹாலிடே ஸ்டப்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல பொருட்களாக வாங்கிக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்மஸ் வில்லேஜுக்குள்ள அந்த சின்ன பொருட்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர்ல வித்து முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம டிசம்பர்ல போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசம்பர்ல ஃபுல்லாவே கிடைக்கும். சில சமயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப லக்கியா இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஒரு 80% ஆஃப் அப்படிங்கிற ஒரு சேல்ல போடுவாங்க. அதாவது நம்மளுக்கு இப்போ $1 இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 10 சென்ட்டுக்கோ 20 சென்ட்டுக்கோ கூட நம்மளுக்கு தருவாங்க. 90% வரைக்கும் கூட நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி விற்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு வாரம் நம்ம வந்து கடைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்பவே பெரிய சேல்ல இருக்கும். நம்மளுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய விலையில இருக்கும். பிறகு கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு அவங்க பெரிய சேல்ல போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இதை வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். இதுல விசிட் வித் சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் தீம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி தான் மால்ல வந்து சாண்டா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சீன்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல எல்லாம் வராது. இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் ரேட் கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்த உடனே இதெல்லாம் வந்து வித்துரும். அப்புறம் பின்னால இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி உள்ள சில்ஹர்ட்டு, இதெல்லாமே வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீல உள்ள ஆர்னமெண்ட்ஸ். இந்த பெல்ஸ் இது எல்லாமே நான் ஒன்னொன்னா வாங்கிட்டு மெதுவாக சேர்த்தேன். இதெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? நாங்க இந்த வாட்டி 2ஆவதா இன்னொரு டேபிளும் செட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு ஃபேர் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு நேம் கொடுத்துட்டோம்.
அதாவது இங்க சில நேரம் கிறிஸ்மஸ் நேரத்துல ஒரு பொருட்காட்சி மாதிரியோ அல்லது ஒரு மார்க்கெட் மாதிரியோ டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹாட் கோகோ விற்கிறது, காஃபி விற்கிறது, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நிறையவே சேல் ஆகும். அதே சமயம் இந்த மாதிரி ஒரு ஃபேர்ல, அதாவது ஒரு பொருட்காட்சியிலலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கும். இதுல ஏறி விளையாடுறது எல்லாமே இருக்கும். பட் ரொம்ப குளிரான இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். கொஞ்சம் வார்மான பிளேசஸ்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஃபேர்லாம் இருக்குது. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாதிரி பொருட்காட்சி போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வாட்டி இந்த பொருட்காட்சிக்குள்ள பொம்மைகள் எல்லாமே நாங்க வாங்கினோம். இந்த பொருட்காட்சி உள்ள டிஸ்பிளே நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த பேக் சேல், சாண்டாஸ் ஒர்க் ஷாப் எல்லாமே லாஸ்ட் இயர்ல உள்ளதுதான். அதை அப்படி கண்டினியூ பண்ணி வச்சோம். கீழே இப்படி ஸ்னோ மாதிரி இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்னோ பிளாங்கெட் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அது ஒரு பஞ்சு மாதிரி ஒரு திங் இருக்கும். அதை வச்சு நம்ம இப்படி போர்வை மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து நம்ம இப்படி விரிச்சுக்கலாம். இந்த ட்ரெயின் செட் ஈபேல வாங்கினது. இதை தவிர மற்ற எல்லாமே மோஸ்ட்லி வால்மார்ட்ல வாங்கினது தான். அதுக்கு பிறகு பொருட்காட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பெட்டிங் ஜூ அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது ஆடு, மாடு, அந்த மாதிரி குதிரை, அதுல எல்லாம் சின்ன அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிட்ஸ் பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் ஆடுனா என்ன, மாடுனா என்ன அப்படிங்கறத பாக்குறது, அப்புறம் அதுக்கு செல்லம் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஏதாவது ஃபுட் எல்லாம் கொடுத்து பழகுறது, அந்த மாதிரி ஒரு என்டர்டைனிங்கான ஒரு காட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பெட்டிங் ஜூ. நாங்களும் அந்த மாதிரி ஒரு பெட்டிங் ஜூ ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே அனிமல்ஸ் அந்த நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெரைட்டிஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணோம். மால்ல பார்த்தோம்னா சாண்டா இப்படிதான் கூட்டிட்டு வந்து வைப்பாங்க. அவங்க சாண்டா கூட குழந்தைங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல ஒரு கலாச்சாரம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்க அமெரிக்காவிலையும் இருக்குது. நம்மளுக்கு போஸ்டல் ஒர்க்கர்ஸ் அல்லது கார்பேஜ் கலெக்ட் பண்றவங்க, இந்த மாதிரி யார் வந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம இப்படி கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த சமயத்துல கிஃப்ட்ஸ் கொடுத்துப்பாங்க. இது இங்க உள்ள கலாச்சாரம். அதே சமயம் உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற கலாச்சாரம் இருக்குது. இந்த சமயத்துல நம்மளுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறது, இது எல்லாமே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கும். எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸஸ் இதுதான். நல்லா இருக்குதா? இந்த சமயத்துல எல்லா சர்ச்லயுமே ஒரு கிவிங் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க. அதாவது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேல என்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கலாம். இந்த கிஃப்ட் ஏதாவது ஒரு பொருள், யாராவது ஒருத்தவங்க தேவையுள்ளவங்க அதை ஃபாதர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபாதர் அந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டை எழுதி அந்த மாதிரி மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. இது ஒரு சின்ன பொண்ணுக்கு வேண்டிய ஒரு வின்டர் ஜாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பொருள் நம்மளுக்கு அஃபோர்டபுளா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். நாங்க இந்த மாதிரி ஒரு வின்டர் ஜாக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். இதை யார் கொடுக்குறாங்கன்னு தெரிய வராது, அதே சமயம் யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வராது. அதே மாதிரி இன்னொரு கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு கட்டிருந்தாங்க, அதையும் வாங்கி கொடுத்தோம். இது மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த சமயத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிறது எல்லாருக்குமே ஒரு நிறைவை கொடுக்கும். அதே சமயம் தேவையான பொருட்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. அதனால யாரும் ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி எல்லாருமே சர்ச்சில் வச்சிருவோம். நான் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு 3 விதமான குக்கீஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று கோகனட் குக்கீஸ், அதாவது தேங்காயை வச்சு பண்ற குக்கீஸ், இன்னொன்று ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ், இன்னொன்று சாக்லேட் குக்கீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் வழக்கமா நான் பேக் பண்ற ஃப்ரூட் கேக் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாள் தான் கிறிஸ்மஸ்க்கு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சமைச்சிட்டு இதையெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இதை நாங்கள் கொடுப்போம். இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல நான் பண்ண ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கிறிஸ்மஸ் வில்லேஜும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கறதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.